ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம நிஷா இருக்கா இல்லையா, அவள் பண்ண பிளான்லேயே பெரிய பிளான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலை கணத்தில் சுற்றிட்டுருக்கா. அவன் நினச்ச மாதிரி அவங்க அமுச்சு வச்ச ஆளுங்க கடைசி நேரத்தில் எப்படியோ தூக்கிட்டாங்க. ஆனால் ராஜேஸ்வரிக்கு இது பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னா ராஜேஸ்வரி தான் முதல்ல பிளான் போட்டாங்க. அந்த பிளான் நடக்காமல் போயிடுச்சு. கண்டிப்பாக ராஜேஸ்வரி ரத்த காட்டேரி மாதிரி ஆடிடுவாள். இந்த வேலை செய்ய சொன்ன ரொம்ப ஓவராக வேலை பேசிட்டான். என்னால் முடியாது, எதுவும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் எத்தனை வேலையை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப் பேர் காட்டிட்டேன்னா அதனால தான் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இவன் இவ்வளோ பில்டப் கொடுத்து கடைசியாக ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏமாற்றம் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் எப்படியாச்சும் அந்த வெண்பாவை கண்டுபிடிக்கணும். வெண்பாவை கண்டுபிடிச்சி அவளை சித்திரவதை பண்ணுறதை பார்த்து 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 அந்த விஜய் அப்படியே உயிரை விடணும். அதுதான் எனக்கு வேணும். இந்த மல்லி துடிக்க துடிக்க சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிளான் போட, 2 பிளானில் எது ஜெயிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இந்த நிஷா அந்த இடத்துக்கு வெண்பாவை கடத்திட்டு வந்துடுறா. அந்த 2 ஆளுங்களை வச்சு. என்னடா இது இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுறது, விடுவாளா நம்ம ராஜேஸ்வரி? ட்விஸ்டனாகட்டும் எதனாகட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போதைக்கு எனக்கு தேவை அந்த மல்லியோட உயிர். இன்னொன்று அந்த வெண்பா குட்டியை நான் காப்பாற்றி அவளை எப்படியாச்சும் நான் தான் என் கையால் கொலை பண்ணணும். அப்போ தான் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும். ஏன்னா இவங்க எனக்கு கொடுக்காத டார்ச்சர் இல்லை, என்னை படுத்தாத அசிங்கம் இல்லை, அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்க வேண்டாம். அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காத நிஷம். நீங்கள் இப்போதைக்கு கடத்தி வேணால் வச்சுருக்கலாம். ஆனால் விஜயும் சரி வெண்பாவும் மல்லியும் சரி எப்படியாச்சும் வெண்பாவை கண்டுபிடிக்காம விடவே மாட்டாங்க. நீங்கள் நினச்சிட்டீங்க அவங்க 2 பேரும் டம்மி டப்பாஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க 2 பேரும் எவ்வளோ பெரிய பூகமும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அவங்கள தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு. ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பாருங்கள். இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி இப்போ தான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியே இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ஒரு பிளான் போட்டாங்க. அந்த பிளானில் இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த நிஷா அவங்க சந்தோஷமாக இருந்தானே இல்லைன்னா எனக்கு அது கவலை இல்லை. என் அக்கா பொண்ணு ஒன்று ஏன் கூட இருக்கணும், இல்லை உயிரை வேணும். இது 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கணும். அதை விட்டுட்டு இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஆகவே ஆகாது. என்ன இங்கே நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்கணும், இவ சொல்கிற எதுவுமே நடக்காது. நீ அப்பா கூட என்ன இருக்க, ஆட்டுக்குட்டிக்கிட்டே இருக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நைட்டில் என் கூட தான் இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசில் நினச்சிட்ருக்கா. ஆனால் இவன் மனசில் நினைக்கிற எதுவுமே நடக்காது அப்படின்றது இவளுக்கு தெரியல போல். ஏன்னா இவ பெற்ற குழந்தையே அது. இவ பெற்ற குழந்தை மேலேயும் இவள் பாசம் வைக்கிறாளா இல்லையான்னு தெரியல. ஆனால் இவள் அக்கா பெற்ற குழந்தை மேலே ஆசை வச்சுருக்க மாதிரி நடிக்கிற பற்றியா, அதுதான் எனக்கு பெரிய தப்பாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த நிஷா பண்ணுறது பெரிய தப்பு தான். ஆனால் அது யார் தட்டி கேட்குறது சொல்லுங்கள். இந்த கதிரேசனும் கேட்க மாட்டார். அவரே இருந்துக்கிட்டு அவர் பொண்ணு போன துக்கத்தில் அவர் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவங்க இதுவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த யார் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த நிஷாவாச்சு ஆறுதலாக இருப்பா. அந்த விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பேத்தியை பத்திரமா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதுதான் விதியோ என்னவோ தெரியல. நம்ம வாழ்க்கையில் நடக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது. நம்ம எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது எதுவுமே நடக்கிறதில்ல. எதுக்கு தான் இந்த கடவுள் இப்படி நம்மளை சோதிக்கிறாரோ தெரியல. ஒரு பக்கம் நம்ம கேட்காதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் நம்ம கேட்ட எதுவுமே கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும். நம்ம செலவு பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம கையில் காசு இருக்கிறதில்ல. ஆனால் காசு இருக்கிறப்ப செலவு சர்ன்னு ஓடுது. என்ன பண்ணாலும் சிக்கணும் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கிறதில்ல. அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். வாழ்க்கையில் எதுவுமே நம்ம நினச்சி நடக்கிறதில்ல. எல்லாமே அந்தந்த ஸ்பாட்டில் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே மாறுதே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்கலை, நம்ம பண்ணுறது எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தான் நடக்கக்கூடாது எல்லாமே நடக்குது. அதுக்காக நம்ம யாரும் ஒவ்வொருத்தர் மேலேயும் பழி போட முடியாது. ஏன்னா அந்த வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் மாதிரி. இன்றைக்கி உனக்கு தப்பு நடக்கிறது நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடக்கலாம், இன்றைக்கி உனக்கு நல்லது நடக்கிறது நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடக்கலாம். மாறி 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 தான் வாழ்க்கை சுற்றிக்கிட்டு இருக்கே தவிர ஒருத்தருக்கே எப்போவுமே நல்லது நடக்காது. அப்படி நடக்கணும்னா ஒரு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் சின்னதை வச்சு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அதை பண்ணணும்னா கொஞ்சமாச்சு கடவுள் பக்தியும் இருக்கணும், மற்றவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குகிற திறமையும் இருக்கணும், வாழ்க்கையில் விடாமுயற்சி இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுறது, எதுவுமே நடக்காது. அதுதான் இந்த வாழ்க்கையோட புது அர்த்தம் இல்லை, உலகத்தோட நியதி அதுதான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.